திருப்பலியில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது வாரம், மகிழ்ச்சியின் வாரம் என்ற ஆன்மீக சிந்தனையோடு இன்றைய நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர ஆரம்பிக்கின்றோம். மகிழ்ச்சி இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சி தன்னை சுற்றி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல எண்ணங்களோடு தான் நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் மகிழ்ச்சி என்கின்ற மெழுகுத்திரி ஏற்றி மகிழ்ச்சியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க நமக்கு கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 10 முதல் 18 முடிய இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் செப்பனியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 முதல் 17 முடிய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த 3வது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரையும் ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. என்னவென்றால், மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் செப்பனியா புத்தகத்திலிருந்து நமக்கு சொல்லுகிறது. மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேல் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த செப்பனியா புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்தமான செய்தியோடு சேர்ந்து இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், இஸ்ரேல் மக்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை இறைவன் இந்த செப்பனியா இறைவாக்கின் வழியாக கொடுக்கிறார். அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தி என்றும் உமக்கு மன நிறை உள்ளவர்களாக நான் வழிநடத்துவேன். எனவே மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, ஏனென்றால் இஸ்ரேலின் ஆண்டவராகிய அரசராகிய கடவுள் உன் நடுவில் இருக்கிறார் என்ற செய்தி இது சொல்லுகிறது. ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை இறைவன் செப்பனியா இறைவாக்கின் வழியாக கொடுக்கின்ற பொழுது, இன்று இந்த வாசகன் வழியாக நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் இன்றைய இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னவென்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10 முதல் 18 முடிய இதில் முழுவதுமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இறையாட்சி பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவரிடம் திருமுழுக்கு பெற வருகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திற்கு தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவன் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனம் மாறியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கேற்ற செயல்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு முதன்மைப்படுத்தி காட்டுகிறது. மனம் மாறியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலும் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அலுவலக ரீதியாக வேலை ரீதியாகவும் அவர்கள் செய்து கொண்டிருந்த தவற்றினை உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்தவர்கள் தான் இங்கே திருமுழுக்கு யோவானை சந்தித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். தேவைக்கு அதிகமாக யார் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். அன்றைய காலகட்டங்களிலே பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் உணவு தானியத்தின் ரீதியாகவும் எத்தனையோ மக்கள் அதிகமாக சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதில் எத்தனையோ மக்கள் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள்.
அவர்கள் இதயம் அகலமாக விரிந்திருந்ததினால் அவர்கள் கரங்களும் விரிந்திருந்ததாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இதயம் சுருங்கி இருப்பதினால் கரங்களும் சுருங்கி போயிருக்கிறது, விரியாமல் என்பதையும் நாமும் காணுகிறோம். இது 100க்கு 80 விழுக்காடு கூட என்று சொல்லலாம். எத்தனையோ நல்லுள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இது திருவருகை காலத்தின் 3வது வாரத்திலே மகிழ்ச்சியின் வாரம் என்று சொல்லி மகிழ்ச்சியின் மெழுகுத்திரி ஏற்றி நாம் ஆண்டவரை நோக்கி செவித்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவான் தன்னை நாடி வந்த பிள்ளைகளுக்கு அவர் சொன்னது போல, 2 அங்கி உள்ளவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், உணவு உள்ளவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் அடிமைகள் மீது எந்த விதமான ஆணித்தரமான அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் என்று திருமுழுக்கு யோவான் அந்த தேடி வந்த மக்களை பார்த்து சொல்லுகின்ற செய்தி. எனவே இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் இன்றைய 2வது வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4 முதல் 7 முடிய. இந்த இறை வார்த்தையிலே ஒரு மையச் செய்தியாக நாம் கொடுத்திருப்பது என்னவென்றால், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அருகிலே அண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் என்ற செய்தியை இன்றைய 2வது வாசகத்தின் வழியாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவது போல நமக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம், முதல் வாசகம் 2வது வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த மனநிலை இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எப்படி இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார்களோ, இறைவன் செப்பனிய இறைவாக்கின் வழியாக கொடுத்த செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ, அதுபோல இந்த நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானிடம் தேடி வந்த மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் அனைவருமே உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் யாருக்கெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றோம், எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றோம், இப்படி எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தாலே இறைவன் நம் அருகில் வந்து விடுவார். அப்படி நம் அருகில் வருகின்ற இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி பகிர்வின் செய்தி. இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்று அவர் வெறும் வார்த்தையினால் சொல்லி முடிக்கவில்லை. இந்த உலகத்தில் யாரும் செய்து விடாத மாபெரும் செயலை இறைவன் நமக்கு செய்து காட்டினார். அன்பு செய்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடவில்லை, மாறாக ஒட்டுமொத்தமாக இறைவன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன் ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறக்க வைத்து அந்த மகனுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக நம் அனைவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவருமே இன்று இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மீட்பின் பிள்ளைகள் என்ற பெருமை மகிழ்ச்சி நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இறைவன் ஒற்றை வார்த்தையில் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை வாழ்வாக மாற்றி காட்டியது போல இஸ்ரேல் மக்கள் எப்படி பாபிலோனுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்பதை செப்பன இறைவாக்க சொல்லுவது போல நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்தெந்த காரணங்களில் எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றோமோ அவைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகின்ற பொழுது இறைவன் நம் அருகில் இருப்பார், நம் அண்மையில் இருக்கின்றார். அவர் சொல்லுவது பகிர்ந்து வாழுங்கள் என்று. எனவே இயேசுவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம் அனைவருமே இந்த கிறிஸ்து பிறப்பின் காலம் என்பது மகன் கடவுளே மனிதனாக பிறந்து நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற எத்தனையோ செயல்பாடுகளை நம் ஒவ்வொருவருடைய செயல் வழியாக மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையே மகிழ்ச்சியில் அழைத்து சென்றோம் என்றால் இந்த மகிழ்ச்சியின் வாரம் நமக்கு இன்னும் மேன்மேலும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த வரத்திற்காக தொடர்ந்து நாம் பயணிப்போம். இந்த திருவருகை காலத்தில் இறையாசிர் என்றும் உங்களோடு